Everybody wanna know. Hey guys, welcome back to the vlog. சொல்ல எப்படி இருக்கீங்க கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். சேம் ஸ்பாட்டு கிடையாது, வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன் நம்ம எங்கே இன்றைக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண vlog யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ஹைகார்ட்டில் கொடுக்குற மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். செம்ம ஒர்த்தான ஸ்பாட் அது, அதை போயிட்டு பார்த்துருங்க. இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோலேயே வந்துட்டு ரிவீல் பண்ணுறேன் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் இன்றைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே, இல்லை ரெகுலராக போன ஸ்பாட்லாம் கிடையாது, போன இடத்துக்கெல்லாம் மறுபடியும் காட்ட மாட்டேன். பட்டு பார்க்கேன், நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்போ தான் நம்ம வண்டி எடுத்து டீசல் அடிச்சுட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் பேக் கேமராவில் பாருங்கள் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேமிலி நம்ம வந்துட்டு பிளாக் சீட்டை எடுத்து டீசல்லாம் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. அட இது இங்கே பாருங்கள், இன்னொரு ஃபோனு, அப்புறம் அதுக்கு மைக் செட்டப்பு, அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய மைக் இங்கே இருக்குது மைக்கு. ஸோ எடுத்தாச்சு. இன்னொரு மொபைல் வந்துட்டு சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம vlog வந்துட்டு ஃபுல்லாக எடுக்கணும், அதனால் வந்துட்டு 3 ஃபோனு, இது ஒரு ஃபோனு, இது ஒரு ஃபோனு, இது ஒரு ஃபோன், 3 ஃபோன்லேயும் வந்துட்டு வச்சு தான் வந்து நம்ம vlogs ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா ஸ்டோரேஜ் கிழிச்சிட்டு போகுது, அதுதான் உண்மை. ஸோ ஓகே ஃபேமே, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். இது எந்த ரோடுன்னு தெரியுதா உங்களுக்கு? புளியம்பட்டி டு மேட்டுப்பாளையம் ரோடு. ஸோ மற்றதெல்லாம் நான் போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஆல்மோஸ்ட் நாங்கள் எங்கே வந்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்றது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோடெல்லாம் பார்த்தா எஸ், இதுக்கு மேலே நான் சஸ்பென்ஸாக வச்சு என்ன சொல்ல போகிறேன், எப்படியும் தம்ப்நெயிலை பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க, டைட்டில் தம்ப்நெயிலை பார்த்து. ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு, இந்த ரோட்டில் போகிற ஹில் ஸ்டேஷன்னா உங்களுக்கே தெரியும் எங்கேன்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து குன்னூர் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஐ திங்க் நாங்கள் இப்படி ஏறி குன்னூர் வெளியே ஏறி வந்துட்டு அப்படியே ரைட் கட் பண்ணி கோத்தகிரி போயிட்டு கோத்தகிரி வெளியே இறங்கிடுவோன்னு நினைக்கிறேன். பட்டு என்னன்னு சொல்லிட்டு தெரில. பட் ஆனால் இப்போ நம்ம குன்னூர் போயிட்டுருக்கோம், அது வேணால் எங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கேங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எங்கன்னா வந்துட்டு இங்கேருந்து நேராக நம்ம குன்னூர் போக போகிறோம். குன்னூர் போயிட்டு அப்படியே ரைட் கட் பண்ணி அப்படியே கோத்தகிரி ரோடு போக போகிறோம். கோத்தகிரி ரோடு போயிட்டு கோத்தகிரி ரோட்லேருந்து அப்படியே இறங்கி மேட்டுப்பாளையம் வர போகிறோம். மேட்டுப்பாளையம் வந்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வர போகிறோம். இதுக்கு எதுக்குறா போகிறீங்கன்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டில் உட்கார முடியல. பட்டு ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு வெக்ஸாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு. ஸோ அப்படியே நம்ம பிளாக் சீட்டாக எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ஏன்னா வந்து நம்ம பிளாக் சீட்டாக தான் வேணும் பார்ட்னராக ட்ராவலுக்கு. ஸோ நம்ம ட்ராவல் பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிளாக் சீட்டாக தான் நமக்கு. ஸோ அதனால் அவனையும் கூப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டு நம்ம ஒரு ட்ரிப்புன்றது போவோம். பட் கால் சரியாக இருந்து நம்மளால் நார்மலாக இருக்க முடிஞ்சதுன்னா இங்கே இவ்வளோ லோக்கலில் சுற்றிருக்கு, ஜம்முன்னு ஜாலியாக ஒரு பெரிய ட்ரிப்பாகவே நம்ம அடிச்சிடலாம். பட்டு அதுக்கு இப்போ பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா வந்து நம்ம கால் இப்படி இருக்குது, நம்ம இங்கே தான் இருக்கணும், புளியம்பட்டியிலே தான் இருக்கணும். அதனால் வந்துட்டு சரி ஓகே, இப்படி 1 டே 2 டேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ட்ரிப்பு போகிறோம் வரோம், அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ நான் போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கெல்லாம் நம்ம நார்மலான ரோடு தான். ஏன்னா நான் இப்போ போடுற vlogs எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு மாதிரி ஷார்ட்டாக தான் நான் போட்டுட்ருப்பேன். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வந்துட்டு இந்த மேட்டுப்பாளையம் உள்ள என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இந்த பிளேசஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாகவே போயிடும் அப்படியே. ஸோ கைஸ், மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்துவிட்டோம். ஸோ இங்கேருந்து அப்படியே வந்துட்டு நம்ம ரைட் கட் பண்ணி போகணும். ஜங்ஷன்லேருந்து ரைட் கட் பண்ணி அப்படியே போனோம்னா ஊட்டி ரோடை பிடிச்சி போயிட்டே இருக்கலாம் மேலே. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துவிட்டோம். இங்கே ஏதோ பிரச்சாரம் போயிட்டுருக்கு. ஸோ இதில் போனால் வந்துட்டு மேட்டுப்பாளையத்தோட ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம வந்துட்டு ஊட்டி போயிட்டே இருக்கலாம். வெயில் அடிக்குது இங்கெல்லாம், எதிர் வெயில் ஈவினிங். ஊட்டினாலே வந்துட்டு இந்த ஒரு பிளேஸ் தாங்க.
இங்கெல்லாம் மழையாட்டு இருக்கு. நல்ல மழை வந்து நல்லா தண்ணி வந்துருக்குங்க இங்கெல்லாம். இதுக்குள்ளெல்லாம் போனால் கோத்தகிரி ரோடு. நம்ம வந்துட்டு வரும்போது அதில் தான் வருவோம். இப்போ ஸ்ட்ரைட் வந்து ஊட்டி 49 கிலோமீட்டர். ஸோ ஃபேமிலி நம்ம எக்ஸாக்டாக வந்து எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பிளாக் தண்டரை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஹில்ஸ் கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்னோட சம்பவம்னா வந்துட்டு பாஸ் நாங்கள் இன்றைக்கி எடுக்கவே இல்லை. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் எடுத்துகிட்டு போனோம், அதை ஏன் காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால் வந்துட்டு இன்றைக்கி பாஸே போடல. பட் அன்றைக்கி முந்தானேத்து தான் 11ஆந்தேதி போட்டேன்னு நினைக்கிறேன். 11ஆந்தேதி நாங்கள் நைட்டு வந்தப்போ போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி 13 வந்து இன்றைக்கி 13. 11ஆந்தேதி போட்டதுலேயே வந்துட்டு 14ஆந்தேதி தான் வந்து அவுட் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த பாஸை காமிச்சு பார்ப்போம் விட்டுறாங்களா என்னென்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா வந்து அங்கேருந்து பாஸ் போட்டுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். பட் என்னன்றது தெரில. நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு அது என்ன சொல்கிறாங்க, பாஸ் கம்பல்சரியாக வேணுமா இல்லை வேணாமா அப்படின்றத வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். குறுக்கே வரான் பார், குறுக்கே. ஸோ இன்னும் பஸ்கார் என்ன ஸ்ட்ரைட்டாக வராரு எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ நம்ம பேம்பூ ஸ்பாட்டு தாண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே தான் வந்துட்டு தூரிப்பாலம். ஆக்சுவலாக தூரிப்பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் இந்த பாஸ் கேட்குற பிளேஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிளேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்படியே வந்துட்டு செம்ம ஒரு நேச்சுரலாக சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸு. ஆக்சுவலாக இந்த வியூ பாருங்கள், பக்காவாக இருக்கும் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? நம்ம சீட்டா வச்சு இங்கெல்லாம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைப்பேன். பட் அது வந்துட்டு இதே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாஸ் செக் பண்ணுற பிளேசஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு பாஸ் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு போட்டுட்டோம். அதோ பாஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பாஸ் இருக்குது, செக் பண்ணுறாங்க. எவ்வளோங்கக்கா? 30 ரூபாங்களா? கொடுங்க பில்லு. என்ன பில்லுங்க? ஸோ கைஸ் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் டேக்ஸ் ஒரு 30 பே பண்ணணும். ஃபஸ்ட்டெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா திம்பத்தில் வாங்குற க்ரீன் டேக்ஸுக்கு காசே இல்லை. இங்கே மட்டும் என்ன காசு? ஸோ கைஸ் பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக செக் பண்ணுறாங்க. வர மாதிரி இருந்தால் வந்துட்டு பாஸ் போட்டுகிட்டே வந்துக்கோங்க. நம்ம அப்போ நீங்கள் நைட்டில் வந்தப்போ வந்துட்டு அந்த போலீஸ்கார் என்ன நினப்பில் இருந்தாருன்னு தெரியல, நம்மளை விட்டுட்டார். எதுக்குடா பாஸ் காட்டுறீங்கன்னு. அவர் வந்துட்டு பாஸ் எதுக்குப்பா காட்டுறீங்க, பாஸ் இந்த மாதிரி தான் எடுத்து. அவங்க வந்து அன்றைக்கி கேட்கல. அன்றைக்கி வந்து வெஹிக்கிளோட மாடல் மட்டும் கேட்டாங்க. சொன்னோன்னா வந்துட்டு பாஸ் எடுத்து காமிச்சேன் நான். இது எதுக்குப்பா காட்டுற அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரே பண்ணாக போச்சு. நல்ல வேலை அதே பாஸ் தான் இப்போவும் காமிச்சேன், விட்டுட்டார். ஏன்னா அதில் 4 டேஸ்க்கு வேலிடிட்டியோட தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அது ஒரு வகையில் நல்லதாக போச்சு கைஸ். ஸோ நம்ம பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் கொடுக்கலாம். அங்கே ஓடி வரான் பாருங்க அவன். வாங்கடா, எவன் ஒருத்தர் வந்து வாங்குங்கடா. என்னடா 2 பேரும் அங்கேயே நின்று பார்க்குறீங்க? அங்கே கொண்டு வந்து கொடுத்தா தான் வாங்குவீங்களா ப்ரோ? வாங்க. வந்துட்டான். இரு அப்படி கீழே போட்டோம். ஐயோ அது தௌஃபி ரொம்ப ஓட்டாதரா, ஜம்ப் பண்ணிருண்டா உள்ளுக்குள்ள. ஓ அது ரெண்டும் பெண் போல், இதுதான் ஆண் போல். அவ்வளோதானா? சரி வண்டிகளை உள்ள தாவி இருப்போகுது. சரி டாட்டா மக்களே, எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. டாட்டா பை பாய். இவ்வளோலாம் ஒட்டி நிறுத்தாத. கொடைக்கானல் அப்படி தான் உள்ள ஏற வந்துச்சுல்ல. வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். ஆக்சுவலாக வந்து இந்த பிளேஸை வந்து நம்ம நிறையா விளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஹில்ல. ஏன்னா வந்துட்டு வயநாடு ட்ரிப் போனப்போ வந்து பார்த்துருப்பீங்க, இஃப்தார் விளாக் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்புறம் நம்மளும் ஃப்ரெண்டும் வந்துட்டு வந்தப்போவும் வந்துட்டு இந்த விளாக் இந்த ரோட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எத்தனை பண்ணுறது கேஸ் அப்படியே வந்துட்டு நாங்கள் அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் கூலிங் இப்போ தெரியாது. அந்த மரப்பாலம்ன்ற ஏரியாவை கிராஸ் பண்ணால் தான் வந்துட்டு கூலிங் தெரியும். அன்றைக்கி நம்ம நைட்டு வந்தோம், நீ போனோம். இப்போது வண்டியை வர டைம் கரெக்டாக பார்த்துப்போம். 40
kilometers ahead. Wow. மேகமச்சியில் ஒரு லைன் மாதிரி போகுது. நைட்டு வந்தோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு நாங்கள் காட்டு மாடு பார்த்தோம். பிஸ்கெட்டிலேயே தீர்ந்து போச்சே. காட்டு மாடு வந்துட்டு பார்த்தோம், பைசன் பார்த்தோம். என்ன ரகடுங்க அது. பார்க்கலாம் இன்றைக்கி. ஐ திங்க் நம்ம போகும்போது மசனகுடி ரோட்டில் ஸ்லோ பண்ணுறோம். மசனகுடி ரோட்டில் பார்த்தாலும் பார்க்க சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். போன விலாகில் வந்துட்டு இதே மாதிரி தான் உங்களை சொல்லி கூப்பிட்டு போனேன். மான் காமிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன், பட் சிறுத்தையே காமிச்சிட்டேன். ஸோ இந்த விலாகில் வந்துட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், சிச்சோ அதுக்குள்ளே மறைச்சிருச்சு. இங்கே ஏதோ வந்துட்டு பெருசாக டிராஃபிக், அப்படியே பாம்பு மாதிரி நிற்கிறாங்கலாம். என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி தெரில. நமக்கு பின்னாடியும் வந்துட்டு நிறைய வண்டி நிற்கிது. அப்படி லைனாக நமக்கு முன்னாடி ஃபுல்லாக வண்டி நிற்கிது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரில. அதாவது அங்கே வரைக்கும் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நீ அப்படியே லைனாக நின்றோம். லைனாக நிற்கிது, பாம்பு மாதிரி நிற்கும். எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்மளே ஒரு எலிஃபண்ட்டில் தான் வந்து உட்காந்துட்ருக்கோம். பாருங்கள், இந்த குரங்கு இந்த டெம்போக்குள்ளே குதித்து உள்ளே போய் ஒரு கேரட் எடுத்து வந்து சாப்பிட்டுருக்கு. ஸோ வண்டிக்கெலாம் அப்படி எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துட்டு அங்கே ஒரு ஒன் வே மாதிரி இருக்குங்க. அங்கே தான் வந்துட்டு ஏதோ ட்விஸ்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வெஹிக்கிள்ஸை வந்துட்டு ஹோல்டு பண்ணி விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து டிராஃபிக்ஸ்ன்றது ஆகுது. அங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அங்கே மேலே வரைக்கும் உங்களுக்கு டிராஃபிக்ஸ் தான் ஃபுல்லாக. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக வந்துட்டு டிராஃபிக் தான். இங்கேயும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு டிராஃபிக் தான். நம்ம எவ்வளோ பிளாக் ஷீட்டை எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு பார்த்தீங்களா? மேல் லைட் போடு. நம்ம பையன் எப்பயுமே நமக்கு அழகு தாங்க. எவ்வளோ அழகாக செம்மையாக நின்றுருக்கான்னு பாருங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்துட்டு குன்னூர் போன மாதிரி தான். டைம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 6:25 மரண டிராஃபிக்கு. ஸோ சேட். பார்ப்போம், போகிறதுக்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எப்படி வெயிட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நடந்து போகலன்னா காலும் சரியில்லை, எங்கே வண்டி நின்று நடந்து போகிறது. அதனால் வந்துட்டு சும்மா சின்ன ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டோம். ஓகே, ஆப்போசிட்லலாம் வண்டி வருது, ஆனால் வந்துட்டு நம்ம ரோடு வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. நம்ம வெற்றிகரமாக வந்துட்டு டிராஃபிக்லாம் கிளியர் ஆகிட்டு வண்டியெல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு மேலே வந்து ஏதோ ரோடு ஒர்க் செஞ்சுட்ருக்காங்க போல். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே இடம் தான் ட்விஸ்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் கைஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் தான் நான் ஹாய்ண்ணா பார்வைதான் இல்லை கைஸ். இந்த பஸ்ஸு தான் பஞ்சாயத்து. ஆமாம், பஸ்ஸு இறங்கிருச்சாட்ருக்கு சைடில். இந்த பஸ்ஸுனால தான் இவ்வளோ அக்கப்போர். ஸோ நம்ம வந்து நின்றுட்டுருக்கும்போது நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டே போனாங்க. இங்கே பார்த்தீங்களா நிறைய பேர் நிற்கிறாங்க. டாட்டா பாய் பாய், நாங்கள் போயிட்டு வரோம். போறீங்க நல்லா சைக்கிள் சைக்கிள் ஏறிட்டு இப்போதான் வந்துட்டு தோண்டி ஆமாம் நிறவி போட்டிருக்காங்க. அப்படியே இங்கே அகலம் பண்ண முடியாதுல்ல, அதனால அங்கே அகலம் பண்ணுறாங்க போல். வாட்டர் ஃபால்ஸ், தண்ணி வருது.
நீங்கள் பாருங்கள் பைசனை காமிக்கிறேன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் தலைவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்கள். எங்கே நின்று என்னத்தை சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பாருங்கள். வா, ரகடான ஒரு ஃபேஸ்னா அதோட தான். குதிச்சிருமோ? லைட்டாக ஜர்க்காகவும் இருக்குது அதை பார்க்குறதுக்கு. அவங்க ஒக்கா மொக்கா பார்க்குதுங்க. நம்ம ஃபோன் கேஸ் வேறு நல்லா ரெட் கலரில் இருக்கா, வேணாம் வந்துட போகுது பைசன். ஸோ நம்ம பிளாக் சீட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டுருக்கான். ஜாலியாக வந்து நின்றுட்டான். பைசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. நம்ம பையன் வந்து என்னென்னா இந்த லைட்டு, நானும் வந்துட்டு இதோட செகண்ட் லைட் வாங்கி போட்டாச்சு. என்னன்னு தெரியல, இதுக்கு வர லைன் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ப்ராப்ளம்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி வந்துட்டு இந்த ஒரு லைட்டு மட்டும் கோளாறு பண்ணுது. என்னென்னு தெரியல. இதோட வந்துட்டு ஒரு 1000 பக்கம் இந்த லைட்டுக்கே நான் செலவு பண்ணியிருப்பேன். அப்படியே விட போகிறதில்ல. நான் போயிட்டு பார்த்தீங்களா இப்போ 2 எரியுது பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி தான் அப்பப்போ லூஸு பிடிச்ச மாதிரி வந்துட்டு மாற்றி எரியுதுங்க. ஆனால் இந்த லைட்டில் இருந்தால் கொஞ்சம் வண்டி பார்க்க லுக்காக இருக்கும். அதுக்காக தான் நான் இன்னுமே கழட்டாமல் வச்சுருக்கேன். ஸோ மறுபடியும் போயிட்டு இது வேறு 2 லைட் வாங்கி மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே ஃபேமே, நம்ம அப்படியே வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். இந்த பைசன் அப்படியே வந்துட்டு இப்போ கீழே இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அதோட ரூட் அப்படியே அந்த பக்கம் போயிட்டு அப்படியே அந்த வெளியே போய் அங்கே வெளியே இறங்கிடும் நினைக்கிறேன். மழை ஏறாது. செவன் ஆகுது. ஆனால் அப்போவுமே வந்து இங்கே இன்னும் இருட்டில் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. சில்னஸ் அப்படியே லைட்டாக ஃபீல் ஆகுது. இங்கே மேலே எப்படி இருக்க போதோ பார்ப்போம், மேலே போனால் தான் தெரியும். மேக்ஸிமம் இதே கிளைமேட் என்ன கொஞ்சம் ஹைக் ஆகும், கூலிங் மட்டும். நம்ம வந்துட்டு காட்டேரியோட அந்த டேர்னிங் ஸ்பாட்டுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ அப்படியே வந்து நம்ம யூட்டனை போட்டு மேலே குன்னூர் போக வேண்டியதான். இப்படி போனால் வந்துட்டு இன்னும் குந்தா அந்த வழி போகிற ரூட்டு. இதில் போனால் வந்துட்டு 3 கிலோமீட்டரில் நமக்கு நம்மளோட குன்னூர்ன்றது இருக்கும். குன்னூர் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். கரெக்டாக வந்துட்டு இதுதான் அந்த குன்னூருடைய ரவுண்டானா ஸ்ட்ரைட்டாக போயிடும். அப்படி போனால் கோத்தகிரி, இப்படி போனால் ஒரு ஸ்பாட் இருக்குது, அது ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்பாட்டு. நம்ம இப்படி நேராக போயிட வேண்டியதா ஊட்டி. ஸ்ட்ரைட்டாக போனால் ஊட்டி கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக வந்துட்டு நம்ம குன்னூர் தாண்டி ஊட்டியை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரைட் போட்டால் ஆனால் கேவலமாக தெரியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம் அப்படிங்கிற எங்கே போகிறோன்னே தெரில. எங்கே போகிறோன்னே தெரியல. டீசல் அடிக்கிறோம், அப்படியே அந்த டீசல் தீர்ற வரைக்கும் சுற்றுறோம். ரெகுலர் என்ன தெரியுமா நடக்குது, கிளம்புறோம், நான் விளாக் எடுக்கிறேன், வண்டி டீசல் வச்சு நம்ம கிளம்புறோம், நைட்டு ஓவர் நைட்டு வரோம் வீட்டுக்கு, படுத்து தூங்குறோம். படுத்து தூங்குறோம் இல்லை, மிட் நைட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுறோம், அதை வந்து அப்லோடிங் கொடுக்குறோம். அப்புறம் அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் தூங்கி வச்சுட்டு சாயந்தரம் மறுபடியும் கிளம்புறோம். இதே தான் ரொட்டீன். இந்த போர்டு புதுசாக இருக்குது, வெல்கம் டு வெல்லிங்டன். ஃபேமே நம்ம வந்துட்டு அப்படியே பேசி குன்னூர்லாம் தாண்டி வேணா வந்துட்டு ஊட்டிக்கே வந்துட்டேங்க. ஊட்டியோடைய என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து விட்டோம். டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக எவ்வளோ தெரியுமா ஆகுது, 7:45, 7:45, 7:45 ஆகுது இந்த அளவுக்கு. ஸோ என்ன ஐயோ என்ன லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, எனக்கு இப்படி பேச தெரியும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஏன் இப்படி தெரியுது ஒரு மாதிரி, டைம் கரெக்டாக 7:45 ஆகுது கைஸ். நம்ம எங்கே இருக்கோம்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஊட்டியே வந்துட்டோம், மேலேயே வந்துட்டோம். இன்னி என்ன பிளான் பண்ண போகிறோன்னு தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா வந்துட்டு குன்னூர் போயிட்டு வரதா தான் பிளானாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு இப்போது ஊட்டி வந்துட்டோம். ஊட்டியிலேருந்து நம்ம இங்கே எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தெரில. உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுற போகிறோம்யா. சரி, நாங்கள் அப்படியே வந்துட்டு இங்கேருந்து கிளம்புறோம். வந்துட்டோம், ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். இன்னும் அந்த 2 டர்னிங் தாண்டினோம்னா இறங்கிடுவோம். தான்
வெளியே பக்காவான சில்னஸ், அப்படியே விறுவிறுன்னு ஏறுது கையிலலாம். துலிப்ஸ் வில்லேஜ் ரெசார்ட். ஸோ இட்ஸ் ஆஃபிஷியலி வெல்கம் டு குயின் ஆஃப் ஹில்ஸ். அவ்வளோதான், குயின் ஆஃப் ஹில்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பா பிரம்மாண்டமாக இருக்குது. கூடலூர் 53, ஊட்டி 2 கிலோமீட்டர். எங்க ஒரு பேக்கரி. ஸோ காய்ஸ், சும்மா சொல்கிறேன், என்ன சேக் ஆகுதுன்னு எங்கிட்ட கேட்டுறாதீங்க. யாரும் குளிர் அடிக்குது. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில இந்த ட்ரிப். நான் வேற வந்துட்டு இப்போ அரைகுறையாக வந்துட்டு எப்படி வந்திருக்காங்க. சரியான குளிருங்க, சரியான குளிர். வாங்க சூடாக வந்துட்டு ஏதாவது டீ காஃபி ஏதாவது குடிப்போம். பிளாக் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம ஏதாவது. ஸோ ஃபேம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக்கரிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நான் வந்து இது சொல்லியிருக்கேன், நான் வந்து பூஸ்ட் சொல்லியிருக்கேன், இங்கே வந்து டீ சொல்லியிருக்கான். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், செம்ம குளிருங்க. ஸோ நான் வேறு வந்துட்டு இப்படி வந்துட்டு நான் அரைகுறை இவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தோம், குன்னூர் வந்து அப்படியே வந்துட்டு கோத்தகிரி போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்தது. ஆக்சுவலாக அப்புறம் இங்கே வந்து இப்படி ஒரு சம்பவத்தை மாற்றி விட்டாங்களா, சரியான குளிர் அடிக்குதுங்க. ஓகே, நான் பூஸ்ட் சொல்லியிருக்கேன். பூஸ்ட் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகன்றதை கண்டினியூ பண்ணுறேன். செம்ம சூடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்தாரு. ஆனால் வந்து என் வகாயில் வைக்கும் போது எனக்கு அந்த ஹீட்டே சுத்தமாக தெரியல, நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன எக் ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு சாண்ட்விச். இது எப்படி இருக்குன்னு தெரியல. ரெண்டு முடியுமாப்ல நம்ம சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாண்ட்விச் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் டிப் பண்ணி வச்சுருக்காங்க. தக்காளி, முட்டைக்கோசு, இந்த பப்ஸுக்குள்ளே கொஞ்சம் வைப்பாங்கள்ல, இந்த ஒரு காரசாரமான மசாலா அதெல்லாம் வச்சுருக்காங்க. மின்ட்டு வச்சுருக்காங்க. அது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக் ரோல் தானே. இவ்வளோ பெருசு சாப்பிட்றேன். சேம் டிஷ்ஷு உள்ளுக்குள்ளே, பட் ஆனால் அதில் இருக்க மாதிரி டேஸ்ட் இல்லை, இது வேறு ஒரு மாதிரி டேஸ்ட்டு. உள்ளுக்குள்ளே வந்துட்டு மின்ட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், சீரியஸாக சொல்கிறேன், சரியான கூலிங்காக இருக்குது. செம்ம கூலிங்கான ஒரு ஸ்பாட்டு. இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா சரியான கூலிங்குங்க. என்னால் வந்துட்டு சர்வேவே பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் வேறு இந்த ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்துட்டேன்னா, அந்த ஒரே ரீசன்னால் வந்து என்னால் வந்துட்டு வேறு எதுவுமே பண்ண முடியல. சரியான கூலிங்காக இருக்குது. அப்படியே வாயெல்லாம் ரோல் ஆகுது, உதறுது, கை காலெலாம் அந்த மாதிரி இருக்குங்க ஒரு ஃபீல். ஆனால் வந்துட்டு ஃபீல் லைக் வெரி வெரி பெட்டருங்க. எவ்வளோ பெயின் டிப்ரெஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வைப்பு தான் நம்மளை எல்லாத்துலேருந்தும் மூவ் ஆன் ஆக வைக்குதுங்கிறது கரெக்ட். ஸோ ஓகே, நாங்கள் இதுக்கப்புறம் இப்படி போனால் நம்ம ஊருக்கு போகிற வழி, இப்படி போனால் எங்கேயோ ஒரு பக்கம் போகிற வழின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ எப்படி போக போகிறோன்னு தெரில. ஐ திங்க் நாங்கள் இப்படி தான் போக போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊருக்கு போகிற பிளான் இப்போதைக்கு இல்லை. ஓவர் நைட் அந்த மாதிரி போய்க்கலான்னு ஒரு பிளான். ஒரு 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம அப்படியே போயிட்டு இந்த vlog அப்படியே எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா வந்துட்டு மார்னிங் ஒரு 6 o'clock 7 o'clock அந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் இந்த vlog வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம்னா அப்லோடிங் போட்டுட்டு ஒரு 7 o'clock அந்த மாதிரி தூங்கினோம்னா ஒரு 4 to 5 o'clock வரைக்கும் தூங்கலாம். தூங்கிட்டு அப்படியே எழுந்தோம்னா நாளைக்கு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிடலாம். தெரில, பார்ப்போம் எந்த அளவுக்கு இதெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு. வயசு நம்ம வந்துட்டு இப்போ அஃபிஷியலாக வந்து ஊட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இதை தாண்டினோம்னா வந்துட்டு பஸ் ஸ்டாப் தாண்டினா ஊட்டியோட அஃபிஷியல்ஸு. ஸோ சாரியான குளிருங்க. குளிர் மட்டும் காம்ப்ரமைஸே கிடையாது. அப்படியே உடம்பெல்லாம் விரைக்குது. நான் வேறு இந்த ஸ்லீவ்லெஸ்ஸுங்களா, இது வேறு லைக்ரா கிளாத் வேறு, நல்லா கூலிங் இழுத்து போட்டு உள்ள விட்டுருது. சரியான ஒரு சம்பவம். பட் ஆனால் இதுவும் ஒரு ஃபீலாக ஜாலியாக தான் இருக்குது குளிரில் இருக்கிறது. மொத்தம் என்ன பண்ண போகிறோன்னே தெரில, எதுக்கு வந்தோன்னு தெரில, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஆனால் ஏதோ பண்ண போகிறோம் அது ஆனால் தெரியுது. ஸோ எங்கே போகிறோம், அடுத்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அஃபிஷியலி என்டர் ஊட்டிக்குள்ளே வந்தாச்சு. இது என்ட்ரன்ஸ் ரோடு. நீங்கள் அதில் விட்டு வந்துட்டு இரு அந்த அக்கா தூக்கிடாத, அக்கா இல்லையா அது குழந்தையா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ள விட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் ஸ்பாட்டு.
ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டன் ரோடு. இது பொட்டானிக்கல் கார்டன். சார் பொட்டானிக்கல் கார்டன் 8:30 மணி ஆச்சு, அதனால வந்து இப்படி இருக்குது, வெறிச்சோடி கிடக்கு, உள்ளே எல்லாம் யாருமே இல்லை. ஸோ இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. வர்க்கி, அப்புறம் ஜெர்கின்னு, அப்புறம் செப்பல்ஸ், இது மாதிரி வந்துட்டு எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே அப்படி இங்கே லெஃப்ட்டு போடு இங்கே நல்லா இருக்கு, கீழே நல்லா இருக்கு. எங்கே மாமா? கீழே நம்ம குன்னூர், இப்போ நம்ம எதோட இறங்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து ஏரியாவை சுற்றி பார்த்துட்ருக்கோம்ல. ஊட்டிக்கு வந்துட்டோம்ல, அவ்வளோதான் வந்தாச்சு. ஆனால் வர்றதெல்லாம் அன்டைம் தான்ல, அதுதான் மேட்ரு. இதில் விட்றா ஒன்று சாத்தும் போது வரும், இல்லை திறக்கும் போது வரும். அதுதான் ஒரு கரெக்டான டைம். ஆனால் வர்றதெல்லாம் என்ஜாய்மெண்ட் தான், ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, எந்த கடையும் இருக்காது. ஆனால் ஜாலியாக இருக்கும். கூடலூர் அதெல்லாம் எடுத்துகிட்டு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அந்த பக்கம் மேலே கூடலூர். ஆமாம், இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் மசனகுடி கூடலூர் போகலாம். ஆனால் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். ஏன்னா அது போய் இப்போ டைம் நாங்கள் விட மாட்டானு, அலோவ் பண்ண மாட்டானுங்களா செக் போஸ்ட்டில். ஆமாம், இல்லைன்னா விட்டாங்கன்னா கூட உள்ளே போனால் யானைங்கன்னெல்லாம் பார்த்துடலாம் மசனகுடி காட்டுக்குள்ளே. அதுதான், அதில் விட மாட்டாங்க, அதனால் வந்துட்டு வேஸ்ட்டு. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு இப்போது எப்படி வந்தோமோ அப்படியே வந்து பறக்கா சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக ஊட்டியிலேருந்து கோத்தகிரி ரோடை பிடிச்சிட்டோம். கரெக்டாக மேலேருந்து குன்னூர் போய் போகல, சரி இங்கேருந்து அப்படியே வந்து கோத்தகிரி ரோட் டச் பண்ணி அப்படியே போயிடலாம். கோத்தகிரி 25 கிலோமீட்டர்ஸ் போர்டு போட்டுருக்கோம். அப்படி போனால் என்ன, அங்கேருந்து குன்னூர் போகிற டிஸ்டன்ஸ் 25 கிலோமீட்டர் கணக்காயிருக்கும்ல. இந்த 25 அந்த 25 கூட கணக்காயிரும். அங்கேருந்து எத்தனை ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அதிகம் தான் வரும் இப்படி போகிறது கம்பேர் பண்ணும்போது. க்ரீம் பண்ணலாம் வந்துட்டு வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே வந்துட்டு நாங்கள் அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ 2 மணி ஓட்டியா 12 மணி வாக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். ஸோ ஓகே, நான் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் இன்னுமா இருக்குது. சோளம் அது இல்லை, மிளகா பஜ்ஜி அது. சோளம் போடும் வண்டி நல்லா உள்ளே ஏற்று. ஆமாம், இங்கே ஏற்றி நிறுத்து. வயசு அந்த அங்கே வந்துட்டு சோளக்கிறது இல்லை. இங்கே பாருங்கள், சைட்லலாம் அப்படியே செம்மையாக மிஸ்ட் இறங்குதுங்க, சூப்பராக. நாங்கள் அப்படியே வந்துட்டு கோத்தகிரி ரோட்டை பிடிச்சி கோத்தகிரி நோக்கி பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். 22 கிலோமீட்டரோ 23 கிலோமீட்டரோ. ஆனால் ரோடு இப்படியே தான் இருக்கும், திக் ஃபாரஸ்ட். ஆனால் இங்கே ரோடு வண்டி வர்றது கம்மி தான் போல், பெருசாக வண்டி பாஸ் ஆக மாட்டேங்குது. வண்டி பெருசாக பாஸ் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சம். இந்த கோத்தகிரிலையா இதுலையா அது அங்கே. ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இறக்கத்தில் போகிறாங்க அப்படி காட்டுது. டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 o'clock, கரெக்டாக 9 o'clockன்றது ஆகுது. எங்கே இருக்கோம்னா ஊட்டியிலேருந்து கோத்தகிரி போகிற ரோட்டில் இருக்கோம் நம்ம. இப்போ அப்படியே வந்து கோத்தகிரியிலேருந்து இறங்கி மேட்டுப்பாளையம் போயிட்டு அப்படி நம்ம போயிடும். டைம் 9 o'clock ஆச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ கரெக்டாக ஒரு கோத்தகிரிக்கு ஒரு 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கோம். நம்ம வந்து திரும்பிட்டு போக முடியாது ஓஃபி, அந்த ஜங்ஷன் இங்கே வரும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும், அடிச்சு போனால் குன்னூர், நேராக போனால் கோத்தகிரி நம்ம எப்பவும் போகிற ரோடு. ஸோ அதான் நம்மளுக்கு இன்னும் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கோத்தகிரி. அங்கே போயிட்டு அப்படியே நம்ம எப்பவும் போல் இறங்கலாம். அங்கே வேணால் போனால் வந்துட்டு பைசன்லாம் பார்க்கலாம். இதுக்கு மேலே வேணால் வந்துட்டு பைசன் பார்க்குற சான்சஸ் நிறையா இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோத்தகிரி ரீச் ஆக போகிறோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு ரீச் ஆகிடுவோம். ஸோ கிளைமேட் இன்னும் சில்னஸ் வந்துட்டு அங்கே இருந்த அளவுக்கு இல்லை, பட் ஆனால் ஓரளவுக்கு இருக்குது, சில்னஸ் இருக்குது. ஆனால் மேலே இருந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா வந்து மேலே ஹெவியாக இருந்துச்சு, பட் இங்கே அந்தளவுக்கு இல்லை, மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இங்கே இருக்குது. அப்படியே நாங்கள் வந்துட்டு கோத்தகிரி லைன் டச் ஆகிறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் இறங்க வேண்டியதான். இறங்கும் போது வேணால் நிறையா பைசன்ஸ் எல்லாம் இருக்கும், பார்ப்போம். இருக்கான்னு தெரில, பட்டு பார்ப்போம். வரும்போதே மேலே சிக்கிச்சு. ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:37 ஆகுது. எங்கே இருக்கும் அப்படின்னா கோத்தகிரி வந்துட்டோம். கரெக்டாக வந்துட்டு கோத்தகிரி அந்த மெயின் டவுனில் இருக்கும். சரி, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா 9:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போனால் ஃபுல்லாக காடு. இது காடை கடந்து நம்ம கீழே இறங்குறதுக்குள்ளே ஃபுல் இருட்டாயிரும். தவிர அந்த ஃபோனில் கையில் வச்சுக்கோம், இருட்டாயிரும். அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போது இங்கேயே வந்து ஆம்பூர் பிரியாணி இங்கே இருக்குது. சரி, அப்படியே அதவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நிறுத்திட்டோம். ஸோ அப்படியே வந்துட்டு பொறுமையாக போயிட்டு சாப்பிட வேண்டியதான். நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஓகே ஆகிட்டு. பட் ஆனால் நடக்கும்போது பெயின் இருக்குது. ஸ்டில் நான் இந்த மாதிரி வந்துட்டு லேஸாக வெயிட் கொடுக்காம பேலன்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கேன். ஏன்னா வந்து வர என் நிலமை தெரிஞ்சும் சீக்கிரமானு கூப்பிட்றான் பார்த்தீங்களா அவன் அங்கே நிற்கிறான். என் நிலமை தெரிஞ்சும் நீ சீக்கிரம் வான்னு கூப்பிட்ற பற்றியா அங்கே நிற்கிறடா. என் நிலமை தெரிஞ்சும் நீ சீக்கிரமாக வான்னு கூப்பிட்ற பற்றியா. ஸோ விஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டுருக்கேன். அந்த ஆம்புலன்ஸ் அங்கே நிற்கிது போடுறா. ஊட்டி ஆம்புலன்ஸ் சரியான ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ் கொஞ்சம் ஃபேமான ஆம்புலன்ஸ். எது அந்த பச்சை ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர் தம் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்தோம். அங்கே வந்துட்டு பிரியாணி மட்டும் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரியாணி மட்டும் இருக்குது. சைடிஷ்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு தயிர் சட்னி அதெல்லாம் எதுவுமே இல்லை. பிரியாணி சோறு இருக்குது, அப்புறம் எக்கு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி போனோம்னா வந்துட்டு ஒன்றும் கிடைக்காது நமக்கு. அதனால தான் வந்துட்டு பண்ணிக்கலாம். இதை தாண்டி போய் காட்டுக்குள்ளே போய் என்னத்தை வாங்கிக்கிறது. காட்டை தாண்டி போகிறக்குள்ளே நைட் ஆகிடும். புல்லு தான் திங்கணும். அப்புறம் ஓகே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பலாம். சாப்பிட்டுட்டோம். ஆம்பூர் தம் பிரியாணி ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி வந்துட்டு அப்படின்னு நம்ம போகிறோம். வந்ததுக்கு ஒர்த்தான ஃபுட்டு கிடச்சது. ஆம்பூர் தம் பிரியாணின்னு சொல்லிட்டு இங்கே கோத்தகிரியில் வந்துட்டு இருக்குது. இதோ இந்த கடை நல்லா இருந்துச்சு. நாட் பேட், சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்து தான். 3 பேர் சாப்பிட்டோம். 300 ரூபா வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே கேஷ், நாங்கள் அப்படியே வந்துட்டு இப்போ அப்படியே கிளம்ப போகிறோம். இங்கேருந்து போகிற வழியில் பைசன் சின்ன கிளிப்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்டு நம்ம தனிசில் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. பைசன் இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே கீழே போகலாம். நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படின்ற vlog வந்துட்டு நம்ம இன்ஸ்டாவில் வந்து அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் வந்துட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டார்ட் அப் பை கைஸ். மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டுங்க. வியூலாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் கீழே வந்துட்டு எங்கேயோ யானை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அங்கே இருந்தவங்க. அது போய் பார்ப்போம் எப்படி உண்மையாக இருக்கா இல்லையா. வந்ததுக்கு இந்த விலாகில் யானையை பார்ப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.